அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியில் வருடந்தோறும் மத்திய அரசு நிறுவனங்களில் இருக்க காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தொடர்ந்து வெளியிட்டுருக்காங்க. இப்போ தற்போது நிறைய வேக்கன்சிஸ் எஸ்எஸ்சியில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கதை பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க 12,000க்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்டு ஒரு 5 விதமான பதவிகளுக்கு எஸ்எஸ்சிலேருந்து தற்போது காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அது 5 பணி வாய்ப்புகளையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன வேக்கன்சிஸ் என்னென்ன போஸ்ட்டு எப்படி என்னங்கிறது நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியில் 5 விதமான பதவிகள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் விண்ணப்பிக்கிற மாதிரியான ஒரு பணியிடத்திற்கு 7,565 காலி பணியிடங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கு 12ஆம் வகுப்பு முடித்தவங்க கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் அண்ட் ஃபீமேல் அந்த 2 கேட்டகரியில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 21/10/2025. அடுத்து நம்ம 2வதாக பார்க்க போகிற பதவி கான்ஸ்டபிள்லேயே டிரைவர் போஸ்ட்டு ஆண்களுக்கானது. அதில் 737 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த கான்ஸ்டபிள் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி 12th முடித்தவங்க 12வது முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த டிரைவர் போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15/10/2025. அடுத்து 3வதாக பார்க்க போகிறது ஹெட் கான்ஸ்டபிளில் ஏடபிள்யூஓ டிபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 552 காலி பணியிடங்கள் ஹெட் கான்ஸ்டபிளுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருக்கீங்கனாலும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஏடபிள்யூஓ டிபிஓ அந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 15/10/2025. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வதாக பார்க்க போகிறது எஸ்ஐ போஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டருக்கான போஸ்ட்டு எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3073 சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த எஸ்ஐ போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 16/10/2025. அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டரியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டில் உங்களுக்கு 509 வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டரியலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டாக பார்க்குற இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 20/10/2025. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குற கான்ஸ்டபிளில் எக்ஸிக்யூட்டிவ், கான்ஸ்டபிள்லேயே டிரைவர், ஹெட் கான்ஸ்டபிளில் ஏடபிள்யூஓ டிபிஓ, அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர், லாஸ்ட்டாக பார்த்த ஹெட் கான்ஸ்டபிளில் மினிஸ்டரியல் இந்த 5 விதமான பணி வாய்ப்புகளுக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க 12,000க்கு அதிகமான வேக்கன்சிஸ் இருக்குது. 12ஆம் வகுப்பு ஐடிஐ டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம். அப்ளை பண்ணுற டேட்டும் உங்களுக்கு இப்போ அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க வயது வரம்பு, அப்புறம் அதற்கு பே ஸ்கில் சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற விவரம்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதற்கு எக்ஸாம் இருக்கும். எல்லா போஸ்ட்டுக்குமே எக்ஸாம் தேர்வு மையங்கள் எங்கே வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே முக்கியமான மாவட்டங்களில் அவங்க பிரித்து வைப்பாங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் உங்கள் மாவட்டம் இல்லைன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்க மாவட்டமாக தான் அது இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு எக்ஸாம் வைக்கும்போது அந்த தேர்வு மையங்கள் என்னங்கிறது ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் தரவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த 5 போஸ்ட்டுக்குமான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டைரக்ட் லிங்காகவே பிடிஎஃப் வடிவில். நீங்கள் அதை போய்ட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை போய்ட்டு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்து ஃபுல்லாக படிங்க. படித்ததுக்கு பிறகு இந்த 5 நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்போம். அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே எஸ்எஸ்சியில் எதாச்சும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாகினில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டரில் போய்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை உள்வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளேயே இந்த 5 பதவிகளுக்குமே லாஸ்ட் டேட் முடியுது. அதுக்குள்ளேயும் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுமே டைரக்ட் லிங்காகவே உங்களுக்கு பிடிஎஃப் வழியில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள்
படிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு பர்டிகுலராக சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.